Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் வீடியோவில் பாண்டிச்சேரியில் இருக்க செல்ஃபி மியூசியம் தான் பார்க்க போகிறோம். இந்த மியூசியம் ரொம்ப ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவான மியூசியம். இந்த மியூசியமுக்கு இன்னொரு நேம் லைவ் ஆர்ட் மியூசியம், அதுக்கப்புறம் செல்ஃபி மியூசியம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே சிலிக்கான் ஸ்டாச்சூஸாக இருக்கும். அந்த ஸ்டாச்சூஸோட ஐஸாக இருக்கட்டும், அவங்க ஹேர், அவங்க ஸ்கின் எல்லாமே ரியலான ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதாவது வேர்ல்டுலேயே டாலஸ்ட் மேன் அந்த பர்சனாக அந்த சிலிக்கான் சிலையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்ட்லேயே ஷார்ட்டஸ்ட் மேன் அதையும் சிலிக்கான் சிலையில் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா ஒரு 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. நிஜமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளே போன உடனே டாலஸ்ட் மேன் அண்ட் ஷார்ட்டஸ்ட் மேனை பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் கோட் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு, அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் போட்டுட்டு அவங்க பார்க்கும்போது அந்த டாய்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை க்ராஸ் பண்ணிட்டு தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்கிற பிக்கெஸ்ட் லெஜெண்ட்ஸ், அப்துல் கலாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிரிக்கெட் பிளேயர்ஸு, அவங்களுடைய ஸ்டாச்சூஸ் எல்லாமே சிலிக்கான் செல்லில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. செல்ஃபி மியூசியமோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock. இந்த செல்ஃபி மியூசியமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் டிஸ்பிளேல இருக்குது. அதை நம்ம சேல்ஸ் கூட பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைன் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆர்ட்டோடைய ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அவங்க கையை எடுக்காமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சராக இருந்துச்சு. ஆனால் அதில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, பிகாஸ் அதெல்லாம் சேல்ஸ்க்காக வச்சுருக்காங்க. அதனால் நான் எடுக்கலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் தென் 10,000 20,000 அந்த மாதிரிலாம் இருந்து. அதாவது ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரு ஆர்ட் பண்ணுறதுன்றது நிஜமாகவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க மைண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அவங்க அப்படியே பண்ணணும். நிஜமாகவே ரொம்ப டைம் எடுத்து கண்டினியூஸாக ஸ்டார்ட் டு எண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆர்ட் நாங்கள் வாங்கலை, நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம். குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு மியூசியம் இந்த செல்ஃபி மியூசியம். எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா எங்கேயுமே டஸ்ட்டு பார்க்கவே முடியல. டஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குது, அவ்வளோ நீட்டாக இருக்குது. சிலிக்கான் ஸ்டாச்சூஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு ஹியூமன் பீயிங் உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அதே தான். ஜீசஸ் கிறிஸ்டனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சாந்தம் கிடச்சிச்சு. நம்ம அப்படியே அவங்க டச் பண்ணலாம். நிஜமாகவே அவங்க டச் பண்ண எப்படி இருக்கும், அவங்க ஹேராக இருக்கட்டும், ஐஸ் எல்லாமே அவ்வளோ ரியாலிட்டிக்காக இருந்தது. சாய்பாவோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆச்சு. நம்ம போய் நின்ன உடனே அது ஒரு சென்சாரில் அப்படி பண்ணுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதர் தெரேசா, அவங்க பக்கத்தில் நம்ம நிற்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு இடத்துக்கு போனேன். அவங்கள பக்கத்தில் நின்று நம்ம செல்ஃபி எடுக்கிறதுன்றது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் சார்லி சாப்ளினாக இருக்கட்டும், எல்லா லெஜெண்ட்ஸோட இதுவும் அங்கே இருந்தது. செல்ஃபி மியூசியம் நிஜமாகவே வர்த்தான மியூசியம்.
ஜாக்கி சேனில் அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸு, அதே ஸ்டாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சாய்பாபாவோட ஐஸ் வந்து சென்சார் இருக்கிறதுனால நம்ம கிட்ட போகும்போது ஐஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நிஜமாகவே மெஸ்மரைசிங். ஆக்சுவலாக எனக்கு தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தோனி, அதுக்கப்புறம் வந்துட்டு அமிதாப் பச்சன், எல்லா ஸ்டாச்சூஸும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப எலிகெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிஜமாகவே மிஸ் பண்ணாமல் பாண்டிச்சேரி போகிறவங்க ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க செல்ஃபி மியூசியம்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you again. Bye.